இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷயம் இதோட முடிஞ்சுது. ரிஷி, நீ லக்ஷ்மியை கூட்டிட்டு உள்ளவா. ரிஷியனா, ஒரு நிமிஷம் இல்லைங்களா ப்ளீஸ். வரேன். டாட், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சோனியா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சு வைக்காத. உன்னோட எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்நேரம் உனக்கு கிடைச்சிருக்கும். சோ கீப் குவைட். அடடே, நீயும் புத்திசாலிதான். சரியான நேரத்துல நல்ல வேலை செஞ்சிருக்க. பாட்டி, ரிஷி அண்ணன் தான் நல்ல காரியம் பண்ணிருக்காரு. அண்ணியை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அண்ணி என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தாங்கிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அதனால மறுபடியும் இந்த சந்தோஷத்தை மரியாதை கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள நம்ம சேர்க்கணும். முதல்ல ஆர்த்தி எடுக்கிறேன். நீலம், போதும்மா. இவ்ளோ நேரம் நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. நான் அமைதியா உட்காந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். நடந்த கலாட்டாவையும் பொறுத்துக்கிட்டேன். பெரியவங்களுக்கு நடுவுல குழந்தைங்களும் பேசினாங்க, நான் அதையும் கேட்டுட்டேன். இந்த வீட்டு பெரியவங்க சொன்ன முடிவையும் கேட்டேன். போதும். இவ்ளோ நேரம் நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இனி நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்க கேட்டாகணும். ஆனா நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் என் பேச்ச நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நேரடியா இவகிட்டயே நான் பேசிடுறேன். என்ன சொல்லணுமோ இவகிட்டயே சொல்றேன். உனக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த வீட்டோட சந்தோஷமே நீதான்னு சொல்றாங்க. வெளிச்சம் மாதிரி நீ வந்தாதான் இந்த வீடு உருப்படும் சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு நீதான் ஆத்மாவா, நீதான் உயிராம். அது மட்டும் இல்ல, நீதான் பிரிஞ்சு போன உறவுகளை ஒண்ணு சேர்ப்பியாம். நிஜமாவா? அந்த மாதிரியா நீ இருக்க? ஒருவேளை அப்படி இருந்தா இன்னைக்கு அதை நிரூபிச்சுடு. இவங்க எல்லாரும் உன்னை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி இருக்கேன்னு நிரூபிச்சுடு. நான் இந்த வீட்டு மருமக, இந்த குழந்தைங்களோட அம்மா, இந்த வீட்டோட எஜமானி அம்மா. நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா குடும்பமே சிதறி போயிடும். நீதான் சிதற விட மாட்டியே, அப்ப நிரூபிச்சு காட்டு. இந்த குடும்பம் சிதறி போகாம நீ நிரூபிச்சு காட்டு. இப்ப இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள வந்தேன்னா நான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே போயிடுவேன். இது என்னோட கடைசி முடிவு. இந்த வீட்டை விட்டு நானே வெளியே போறேன். ரிஷி, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரிஷி. ஏன் நான் பண்ணக்கூடாது? நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நீ தான் கேட்க மாட்டல. உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்ற, வரமாட்டேன். என் மாமி கிட்ட சொன்ன, உன்னை வீட்டுக்குள்ள விட சொன்ன. அவங்க என் பேச்ச கேட்கல. இப்படி ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கலன்னா அப்புறம் உங்க பேச்ச நான் ஏன் கேட்கணும்? அவங்க உன்னுடைய அம்மா. அவங்க தான் உனக்கு உயிர் கொடுத்தவங்க. அதனால அதிகப்படியான உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால மட்டும்தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோத. இதுதான் லக்ஷ்மி போ. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல? சத்தியமா சொல்றேன் மாமா, இவ இங்க வரவே மாட்டேன்னு சொன்னா. நான் தான் இவளை வேண்டி கேட்டுக்கிட்டேன். இவகிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் தான் இங்க வர ஒத்துக்கிட்டா. மாமி, இவ நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்கல. இதான் லக்ஷ்மியோட குணம். உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், லக்ஷ்மி என்னோட வைஃப் இல்ல. அவ என்னோட வைஃப் இல்லன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா எங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு. அந்த உறவுக்கு பேர் இல்ல, ஆனா ஒரு பிணைப்பு இருக்கு. அதெல்லாம் எப்போ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அது இருக்கு. அதோட லக்ஷ்மி என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திருக்கா. அதனால நானும் இவளுக்கு உதவி செய்யணுமோ. நான் இவளோட வாழ்க்கை பாழாக விட மாட்டேன். அதுக்காக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். நான் உங்களோட பையன். அதனால நான் முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டேன்.
போத நீளம் பிடிவாதம் பிடிக்காத. இது பாரு, ரிஷி இல்லாம நீயும் சரி நானும் சரி இந்த வீடும் சரி வெறுமையா இருக்கும். தவம் இருந்து பெத்தெடுத்த புள்ளைய நீயே விலக்கி வைக்காத. நானும் அதைத்தான் விரும்புறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆனா நீங்க என்னதானே சொல்லுவீங்க? இந்த லக்ஷ்மி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவ இங்க இருந்து போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமே. குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சா அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு அம்மாவா இருந்துகிட்டு நீ சொல்ல போனா நீ உண்மையிலேயே சந்தோஷப்படணும். நீ உன் பையனை நினைச்சு பெருமைப்படணுமா? இப்படி ஒரு நல்ல காரியத்தை அவன் செய்யறான். தான் உயிரை காப்பாத்தினவளோட உயிரை காப்பாத்த நினைக்கிறான். சரி, அத கூட எப்படி செய்ய நினைக்கிறான்? பெத்தவளை வருத்தப்பட வச்சா, மனச புண்படுத்தியா? மாம், இப்ப விஷயம் அது இல்ல. நான் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா லக்ஷ்மியை நான் விட மாட்டேன். நான் லக்ஷ்மியை விட மாட்டேமோ. ஏன்னா நான் எனக்கும் அந்த கடவுளுக்கும் சத்தியம் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன முடிவு எடுத்திருக்கணும், லக்ஷ்மிக்கு நான் என்ன வாக்கு கொடுத்திருக்கணும், அதை நான் நிறைவேற்றுவேன். என்னோட உயிரே போனாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என்னோட வாக்கு நான் மீற மாட்டேமோ. ஐம் சாரி. நீலம், ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்றேன், உன் பிடிவாதத்தை விடு. நீலம், ஒரே முறை நீ அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, புரியும். அது எல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்ல நான் தானே பெரியவ. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. இப்படி பண்ணாதீங்கம்மா. கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க லக்ஷ்மி, என் சத்தியத்தை நான் உடைக்க மாட்டேன். வா.